தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். பரசுராமர் அவர் கார்த்தவீர்யார்ஜுனனை கொண்டு விடுகின்றார். அதனால அவருடைய பசங்க என்ன பண்றாங்க, எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு பரசுராமர் ஆசிரமத்தில் இல்லாத நேரத்தில் அவர் இந்த சமித்துக்களை சேகரிப்பதற்காக வெளில போயிருக்கார். அந்த நேரத்தில் ஆசிரமத்துக்கு சண்டை செய்யாதவர், தவம் செய்கிறவர், அப்படிப்பட்ட ஜமதக்னி முனிவரை அம்புகளால் கொன்று விடுகின்றனர். அதுக்கப்புறம் வந்த வழியே ஓடி போயிட்டாங்க. இவங்க போன பிறகு பரசுராமர் ஆசிரமத்துக்குள்ள நுழையிறார். சமித்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கே வரும்போதே ஜமதக்னி உயிர் துறந்து விடுகின்றார். தந்தையை பார்த்து அப்படி புலம்புகின்றார் பரசுராமர். ஏன்னா பரசுராமரை பொறுத்த வரைக்கும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படின்றவர். தாயை கொன்று விட்டு வா அப்படின்னு சொன்னப்பவும் ஒரு வார்த்தை பேசாம உடனே அதை செஞ்சுட்டு வந்தார். அதுக்கு பிறகு மறுபடியும் தாயை உயிர்ப்பித்து கொடுக்க வேண்டும்னு கேட்டார். அது வேற விஷயம். ஏன்னா தந்தையால முடியுன்றது அவருக்கு தெரியும். தந்தையால எல்லாமே முடியும் அப்படின்றத அவர் நம்பி இருந்த ஒரு மகன். நாமெல்லாம் ஒரு 5 வயசு 6 வயசு ஆன உடனே எங்கள் அப்பனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் பரசுராமர் அப்படி இல்லை. கடைசி வரைக்கும் தன் தந்தை மீது மரியாதையும் பாசமும் வைத்திருந்தார். அப்படிப்பட்ட தந்தை இறந்து கிடக்கிறத பார்த்த உடனே அவரால் தாங்க முடியல. அவர் சொல்றார், என்னுடைய தப்புனால தானே கார்த்தவீர்யார்ஜுனுடைய பசங்க உங்களை இப்படி ஒரு மிருகத்தை கொல்றத மாதிரி அம்புகளில் கொண்டுட்டு போயிருக்காங்க. இவர் பண்ண தப்பு அப்படின்னா ஒருவேளை கார்த்தவீரியனை கொன்றதை சொல்றாரா, இல்லை தந்தையை பாதுகாப்பு இல்லாமல் தனியாக விட்டுட்டு போயிட்டோமே அப்படி சொல்றாரா தெரியல. எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். ஆனாலும் அதை தன்னுடைய அபராதமாக நான் பண்ண தப்பா எடுத்துக்கொள்கிறார் பரசுராமர். தர்மங்களை எல்லாம் தெரிஞ்சவர் நீங்க தந்தையே, நல்வழியில் சென்று கொண்டிருப்பவர், எந்த ஒரு விலங்குக்கும் எந்த தீங்கும் செய்யாத உங்களுக்கு இப்படிப்பட்ட மரணமா? தவம் செய்து கொண்டிருப்பவர் நீங்கள், யுத்தம் செய்யாதவர் நீங்கள், வயதானவர் நீங்கள், சாதுவானவர் நீங்கள். இப்படிப்பட்ட உங்களை பல அம்புனால அடிச்சு கொன்னுட்டு இதுக்கு மேல வேற என்ன பாவம் தான் செய்யாம விட்டு வச்சிருக்கானுங்க அவனுங்க. இப்போ உங்களை கொன்னுட்டேன் அப்படின்ட்டு அங்க மந்திரிகள் கிட்டையும் நண்பர்கள் கிட்ட போயிட்டு என்ன சொல்லுவாங்க அவங்க? இப்படி புலம்பி தவிக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து முடித்து விட்டு அக்னியில் தகனம் செய்துவிட்டு இந்த சத்திரிய கூட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் செய்கிறார். அதற்கு பிறகு கார்த்தவீரியனுடைய மகன்கள் அத்தனை பேரையும் கொல்லுகின்றார். அவர்களை தொடர்ந்து வந்த அந்த சத்திரிகள் அனைவரையும் கொன்றார். 21 முறை அவர் இந்த மாதிரி சத்திரியர்களை கொன்றார் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு அவர் என்ன பண்றார், இந்த கஷ்யபருக்கு பூமியை கொடுத்துட்டு இந்த மகேந்திர மலை அப்படின்ற இந்த மலையில அவர் வசிக்கிறார். இதுதான் அவருக்கும் சத்திரியர்களுக்கும் உண்டான அந்த பகைக்கு காரணம் அப்படின்றார். இப்போ அந்த சதுர்த்தசி வருகின்றது. அன்னைக்கு பிராமணர்கள் மற்றும் தம்பிமார்களுடன் இருக்கும் யுதிஷ்டருக்கு காட்சி கொடுக்கின்றார் பரசுராமர். அவருக்கு பூஜை செய்துவிட்டு யுதிஷ்டர் என்ன பண்றாரு, தென் திசையை நோக்கி புறப்படுகின்றார். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்றாங்க, கஷ்யபருடைய புத்திரனும் சூரியனுக்கு பேரனுமான யுதிஷ்டர் அப்படின்றாங்க. சூரியனுக்கு பேரனா? சூரியனுக்கு மகன் கர்ணன்னு தெரியும். இது என்ன பேரன் அப்படின்னா அதுக்கும் விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது சூரியனுடைய மகன் யமன், யமன் தான் தர்மதேவன், அந்த தர்மதேவனுக்கு பிறந்தவளான யுதிஷ்டன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அங்கே தீர்த்தங்களை எல்லாம் பார்த்து கொண்டு முதல்ல பிரசஸ்தை அப்படின்ற ஒரு நதிக்கு வராங்க. அங்கே தானங்களை எல்லாம் செய்கின்றார்கள். இங்கே திரௌபதியுடனும் சகோதரர்களுடன், ஏன்னா கேம்பி அவர்கள் திருப்பி திருப்பி கேட்டிருந்தார், திரௌபதி அந்த தீர்த்தங்களில் நீராடினாரா அப்படின்னு. திரௌபதியும் தான் நீராடுகின்றார். அதையும் தான் குறிப்பிட்டிருக்கின்றது. திரௌபதியுடனும் தம்பிமார்களுடனும் தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்துவிட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் திராவிட தீர்த்தங்களுக்கு செல்கின்றார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. கேம்பி ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 3 புறமும் நீரால் சூழப்பட்ட பகுதியை தான் திராவிடம் அப்படின்னு சொல்றது. இதுக்கு வேற அர்த்தம், முதல்ல என்ன அர்த்தம்னே அவங்களுக்கு சொல்ல தெரியுமான்னு தெரியல. ஏன்னா இது திராவிடம்ன்றது சமஸ்கிருத வார்த்தை. அதுக்கப்புறம் தானே அவங்க அதுக்கு அர்த்தம் சொல்றது. அங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா யுதிஷ்டர் 12 நாள் வெறும் அந்த நீரையும் காற்றையும் மட்டுமே உணவாக கொண்டு தவம் செய்கிறார். அதுவும் 4 பக்கத்துலேயும் நெருப்பு எரிய செய்து அப்படின்றாங்க. இந்த மாதிரி உக்ரமான தவம் இது பலராமர், கிருஷ்ணர்
இவங்களுக்கு சென்றடைகின்றது. இப்போ பலராமர், கிருஷ்ணர், அதுக்கப்புறம் அவர்களை சார்ந்தவர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, யுதிஷ்டர் இருக்கும் இடத்துக்கு வருகின்றார்கள். அங்க வந்து பார்த்தா யுதிஷ்டர், தம்பிகள், திரௌபதி அவங்க எல்லாம் வந்து தரையில படுத்துட்டு இருக்காங்க. உடம்பெல்லாம் ஒரே புழுதி படிஞ்சிருக்கு. அதை பார்த்த உடனே பலராமருக்கு தாங்க முடியல. ஆனாலும் வந்து யுதிஷ்டர் அவருக்கு வந்து தைரியத்தை இழந்தா மாதிரிலாம் இல்லை. அவர் தைரியமாகத்தான் இருக்கின்றார். தன்னுடைய சகோதரர்களுடன் திரௌபதியுடனும் அவர்களை வரவேற்று பூஜை செய்கிறார். ஆனால் வந்தவங்கள்லாம் இந்த பாண்டவர்களுடைய நிலைமையை பார்த்து அப்படியே கண்ணீர் விடுகின்றனர். இப்போ பலராமர் முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறார். கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா, ஒருத்தன் தர்மம் செஞ்சான் அப்படின்னு சொன்னா அதனால நல்லது விளையிறது இல்லை. ஒருத்தன் அதர்மம் செய்கிறான் அப்படின்னு சொன்னா அதனால தீமை விளைவதில்லை. ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு மகாத்மாவான யுதிஷ்டர் அவர் வந்து மர உரியெல்லாம் கட்டின்னு இங்க காட்டை இருப்பிடமாக கொண்டு இங்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஆனா அவ்வளோ அட்டூழியங்கள் பண்ண, கொடுமைகள் பண்ண, தீமைகள் பண்ண துரியோதனன் பூமியை ஆண்டு கொண்டிருக்கின்றான். அப்படியே பூமி பிளந்து அவனை உள்ள இழுத்துக்க வேணாமா? இந்த அல்ப புத்தி இருக்கவங்கெல்லாம் வேறங்க, தர்மம்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க, அதர்மம் தாங்க பெருசு அப்படின்னு நினைப்பான். அப்போ துரியோதனன் வளர்ந்துட்டே போகிறான். இங்கே யுதிஷ்டன் எல்லா சுகங்களையும் இழந்து நாட்டையும் இழந்து விட்டு இப்படி இவன் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்படின்னும் போது எது நல்லது எது கெட்டது அப்படின்றது எல்லா மனுஷங்களுக்குமே ஒரு சந்தேகம் வராதா? தர்ம தேவதையோட புத்திரரான இந்த யுதிஷ்டன் இவர் வந்து ராஜ்யத்தை விட்டு வந்துடுவார், சுகத்தெல்லாம் விட்டுட்டு வந்துடுவார். ஆனால் தர்மத்தை விட்டுட்டு அவர் வருவாரா? ஆனால் அந்த பக்கம் பீஷ்மர், கிருபர், பிராமணரான துரோணர், திருதராஷ்டிர அரசன் இவங்கெல்லாம் பாண்டவர்களை துரத்திட்டு என்ன சுகத்தை அனுபவிக்கிறாங்க? பாவி திருதராஷ்டிரன் ஒன்றும் பண்ணாத இந்த பாண்டவர்களை ராஜ்யத்தை விட்டு துரத்தி அடிச்சுட்டு பரலோகத்துக்கு போயிட்டு பித்திருக்களை பார்த்து, நான் பசங்க விஷயத்துல நல்லா தான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவானா? என்ன பாவத்தை பண்ணி இப்படி கண்ணு இல்லாம பிறந்தனோ, இதுல குந்தி புத்திரர்களை ராஜ்யத்திலிருந்து அடிச்சு துரத்திட்டனே, இன்னும் நான் என்ன கதிக்கு போவனோ அப்படின்றதெல்லாம் வந்து அவன் புத்தியில உரைக்கவே இல்லை போல இருக்கு. இதுல பலராமர் ஒன்று சொல்றார். இப்படிப்பட்ட கேடுகட்ட காரியத்தை எல்லாம் செஞ்ச திருதராஷ்டிரர் பித்ருலோக பூமியில ஏராளமா பூத்திருக்கக்கூடிய தங்க நிறமுள்ள மரங்களை அவர் பார்க்க போறார் அப்படின்றார். அது என்ன பித்ருலோக பூமியில் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, பித்ருலோகத்துக்கு எப்போ போவோம், அதான் அவர் போக வேண்டிய காலம் நெருங்கி விட்டது அப்படின்றார். அவர் வந்து இந்த பாண்டவர்களெல்லாம் காட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அதே பாண்டவர்கள் இந்த கோவத்தோட கண்கள்லாம் சிவந்து போய் இருக்காங்க அப்படின்னு கேட்ட பிறகு அவர் மனசுடைஞ்சு போகிறார். அடுத்தது பீமனை பற்றி சொல்கிறார். எந்த பீமசேனன் ஆயுதமே இல்லாமல் தன்னுடைய கையை மட்டுமே வச்சு பகைவர்களை கொல்வானோ, எந்த பிருகோதரனுடைய சபதத்தை கேட்டாலே எதிரியுடைய படைகள்லாம் 1-2 போயிடுமோ, இன்னைக்கு வந்து பசியில் தாகத்தில் அவன் இழைச்சிருக்கான். ஆனால் போர்னு வந்துட்டா இதே பீமன் கையில் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அம்பை எடுத்துக்கொண்டு இந்த கோரமான வனவாசம் இப்படியெல்லாம் வந்து எங்களை கஷ்டப்பட வச்சானே அப்படின்றத நினப்புல வச்சுக்கிட்டு எதிரிகளில் ஒத்தனையும் மிச்சம் வைக்க மாட்டான் அப்படின்றது எனக்கு நிச்சயமாக தெரிகின்றது. கிருஷ்ணா, வீரியத்திலையும் சரி பலத்திலையும் சரி இவனுக்கு சமமான ஒருத்தன் இந்த பூமியில எங்கேயுமே கிடையாது. இன்னைக்கு வந்து குளிர்ல, காத்துல, வெயில்ல அப்படின்னு இந்த காட்டில் சுத்திட்டு இருக்கிறதுனால இவனுடைய உடம்பு இழைத்திருக்கின்றது. ஆனால் சண்டைன்னு வந்துட்டா எதிரிகள் யாரையும் அவன் விட்டு வைக்க மாட்டான். அதே மாதிரி நகுலன், சகாதேவன் அவர்களை பற்றியும் அவர் சொல்றாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு எந்த துருபதராஜனுக்கு அந்த யாகத்தில் புத்திரியாக பிறந்தாளோ அவ இப்போ காட்டில் இவ்வளோ துக்கப்பட்டுட்டு இருக்கா. எப்படி இதெல்லாம் அவள் பொறுத்துட்டு இருக்கா? அந்த தர்மதேவதையின் புத்திரன், வாயுவின் புத்திரன், இந்திரனின் புத்திரன், அஸ்வினி தேவர்களது புத்திரர்கள் இவங்கள்லாம் எல்லா சுகத்தையும் இழந்து எப்படி காட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பாத்தியா? இந்த தர்மபுத்திரர் அவர் வந்து சூதாட்டத்தில் தோற்கடிக்கப்பட்டு மனைவி சகோதரர்களோட இங்கே காட்டில் சுத்திட்டு இருக்கார். அந்த பக்கம் துரியோதனன் வந்து மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்.
இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பூமியே துக்கப்படாதான்னு கேட்கிறாரு. அப்போ சாத்தியகி சொல்றார், பலராமரே புலம்பிட்டு இருக்கிறதுக்கு இது நேரம் கிடையாது. யுதிஷ்டர் ஒன்றும் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாம் இந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை கொஞ்சம் கூட தாமதம் பண்ணாமல் செய்யணும். இப்போவே நம்ம படைகளோடு நம்ம போவோம், துரியோதனன் மீது போர் தொடுப்போம், அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்வோம். நம்ம கிட்ட இல்லாத வீரர்களா இல்லை நம்ம கிட்ட இல்லாத வீரமா அவர்களை தோற்கடித்து நம்ம பாண்டவர்கள் இழந்த ராஜ்யத்தை பெற்றுத்தருவோம் அப்படின்றார். அப்போது வாசுதேவர் சொல்கிறார், இல்லை நீ சொல்கிறது உண்மை அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது, ஆனால் நீ சொல்கிறத நாம் ஏற்றுக்கலாம், யுதிஷ்டர் ஏற்றுக்க மாட்டார். தன்னோட கையால் தன்னுடைய முயற்சியால் ஜெயிக்காத எந்த ராஜ்யத்தையும் என்றைக்குமே தர்மன் விரும்ப மாட்டான். இந்த யுதிஷ்டன் ஆசைப்பட்டோ இல்லை பயந்தோ இல்லை வேற எந்த காரணத்துக்காகவோ எக்காலத்திலும் தர்மத்தை மட்டும் கைவிட மாட்டான். அதே மாதிரி தான் பீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவன், இந்த கிருஷ்ணையும் அப்படித்தான். மற்றவங்களால் ஜெயிக்கப்பட்டதை அவங்க விரும்ப மாட்டார்கள். இந்த பீமனும் அர்ஜுனனும் பூமியில் யுத்தத்தில் இவர்களுக்கு இணையில்லாதவர்கள். அதே மாதிரி தான் நகுல சகாதேவர்கள். இவங்க ஏன் இந்த பூமியையே வெல்ல மாட்டார்கள் அப்படின்னு நீ நினைக்கிறேன்? நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போரிட்டால் எதிரிகள் யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்றார். அப்போ யுதிஷ்டர் சாத்தியகை பார்த்து சொல்கிறார், நீ சொல்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, ஆனால் எனக்கு அந்த சத்தியம் அதுதான் முக்கியம், ராஜ்யம் கிடையாது. அந்த கிருஷ்ணர் மட்டும்தான் என்னை முழுசாக தெரிஞ்சு வச்சிருக்கவர். அவர் உன்னுடைய வல்லமையை காட்டுவதற்கு இதுதான் நேரம் அப்படின்னு எப்போ சொல்கிறாரோ அப்போவே வாங்க எல்லாருமா சேர்ந்து அந்த துரியோதனனை தோக்கடிப்போம். இப்போ தயவு செஞ்சு நீங்கள்லாம் திரும்பி போகணும் அப்படின்றார். அதே மாதிரியே அனைவரும் பிரியா விடைபெற்று கொண்டு செல்கின்றனர். அதன் பிறகு யுதிஷ்டர் என்ன பண்ணார், பயோஷ்னி அப்படின்ற நதியை அடைகின்றார். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.